இன்ஸ்டாகிராமில் இன்ஃபினிட்டி போல பார்த்துட்டு வந்துட்டு ஹோட்டல் லொக்கேஷனை போட்டு வந்தால் இங்கே ஒன்றுமே இல்லை. அடிச்சா இங்கே இறங்கணும். இந்த வழியும் இல்லை காய்ஸ். ஒன்று ரெண்டு வழி பிரியுது. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு 3 வழி மொத்தம் நார்த்துக்கிட்ட இதை நம்ம இப்படி பிளேஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பாதையில் போகக்கூடாது, இந்த பாதையில் தான் போகணும். பார்த்து வா, நான் முன்னாடி போய்க்கிறேன் சரியா, நான் ஷூ போட்டுருக்கேன். ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து இன்ஃபினிட்டி போல் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அது வாகமான்லேருந்து வாகமானோட சிட்டி வந்துட்டிங்கனாலே ஒரு 450 மீட்டர்ஸ் தான் காட்டுது. நாங்களும் என்னடா பக்கத்தில் இருக்குது, தப்பாக இப்போ லொக்கேஷன் காமிச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் ஆனால் போயிட்டுருக்கோம். வியூ நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஒரு 4 வீடு பின்னாடி வந்தோடனே வியூ அப்படியே மாறிடுச்சு. சிட்டிக்குள்ளே இருக்க வரைக்கும் ஒன்றுமே தெரியல. இன்ஸ்டாகிராமில் இன்ஃபினிட்டி போல் பார்த்துட்டு வந்துட்டு சரியாக லாக் ஆகிருக்கோம். ஹோட்டல் லொக்கேஷனை போட்டு வந்தால் இங்கே ஒன்றுமே இல்லை. சுத்தமாக அடிச்சா இங்கே இறங்கணும். ஒரு 100 மீட்டருக்கு கீழே செங்குத்தா. என்ன கூச்சிலாங்கிறியா இங்கேருந்து? மரத்தை பிடிச்சா குமார், எனக்கு தெரிஞ்சு இதை கிராஸ் பண்ணால் வழி இருக்கும் குமார். இதை பாரு, அந்த சந்துக்குள்ளே தெரியுதா? சந்துக்குள்ளே நான் தான் டேர் எடுத்து இதில் இறங்கலான்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேன். இது வரைக்கும் போகாது, கீழே பள்ளமாக. அதுதான் பள்ளமாக இருக்குமோன்னு எனக்கும் டவுட்டாக இருக்குது. இங்கே பாரு, இங்கே ஏதோ வழி இருக்க மாதிரி இருக்குது. கைஸ், நம்ம இன்ஃபினிட்டி போல் போகிறதுக்காக வந்து லொக்கேஷன் தெரியிருந்தோம். ஒரு வழியில் போனோம், சுத்தமாக பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த வழி சொல்லியிருக்காங்க. அந்த வழி நான் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சு கொடுத்துட்றேன். காமிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போக முடிஞ்சுன்னா போவாங்க. இந்த வழியில் இந்த கடைக்கு இந்த உள்ளே இருக்க இந்த ஓரத்தில் தான் நம்ம போகிறோம். இதான் லொக்கேஷன். பார்த்துக்கிட்டு போகிறவங்க இது வழியாடி போக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அங்கேருந்தால் நம்ம உள்ளே வந்தோம். உள்ளே வந்துட்டு நம்ம இந்த வழியாக போக போகிறோம். பார்த்துக்கணும். காய்ஸ், இந்த வழியும் இல்லை காய்ஸ். ஐயோ, தேடி கண்டுபிடிப்போம். இன்ஃபினிட்டி பூலை தேடி ரொம்ப அழிஞ்சு ஒரு சந்தா போயிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு சந்தா இதை சூஸ் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் see where it can take us. I think again we losing route. Yeah, we got some route. Come on, let's go. கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன் guys. We got some route. பார்க்கலாம். Again. நம்ம வந்து திரும்பி போகணும்ல. Yeah. Actually guys, we are searching for 2 hours. ஸோ ஃபைனலாக இன்ஃபினிட்டி போல வழியை கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது குமார். இது இன்ஃபினிட்டி போல்னு போட்டாங்க, லொக்கேஷன் போட்டாங்க. ஆனால் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு போடவே இல்லை யாருமே. நிறைய பேருக்கு தெரியாது குமார். வந்துட்டு 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டு போயிடுவாங்க பாவம். எனக்கு தெரிஞ்சு நேராக அப்படியே கீழே இறங்கிட்டோன்னு வச்சுக்கேன். கீழே இறங்க அப்புறம் அங்கேருந்து நம்ம நேராக போய்க்கலாம் காட்டுக்குள்ளே பூந்து. கைஸ், இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வழி போகும் இந்த பாதையில், கல் பாதையில் வந்தீங்கன்னா. ஸோ பட் ஆனால் இந்த கல் பாதையில் தான் கண்டினியூ பண்ணணும். கல் பாதையை விட்டு அந்தாண்ட போயிடாதீங்க. ஏன்னா நாங்களும் இந்த வழி கண்டுபிடிக்கலங்கிறதுனால கல் பாதையில் தான் போயிட்டுருக்கோம். வீடியோ முடிக்கும்போது இந்த பாதையில் போயிட்டு இப்படியே போயிடலுங்க. ஓகேயா? ஸோ கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி பிரியுது. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு 3 வழி, மொத்தம் 3 வழி பிரியுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுள் மேப்பில் வந்து லொக்கேஷன் போட்டு நார்த் போல் முள் எங்கே காமிக்குதோ அதை நம்ம கேம்பஸில் போட்டு அந்த வழியாட்டி போகலான்னு இருக்கோம் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மேப்பில் வந்து காம்பஸ் போட்டு நார்த் சைடு எங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நார்த் சைடு கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து மேப்பை வச்சு எந்த சைடு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இந்த டைரெக்ஷன் தான் கரெக்டாக நார்த்து காமிக்குது. ஸோ இது நார்த்துங்கும்போது இது சவுத்து, இது வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஸோ கைஸ், இதுதான் வந்து நார்த் சவுத் மீட்டர். ஸோ இதை வச்சு
இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டிருப்போம்ல. ஸோ லொக்கேஷன் எடுத்து ஸோ இந்த இடத்துக்கு போனோம்னா இந்த இடத்துல நமக்கு வந்து நார்த் போல் லொக்கேஷன் இருக்கும். ஸோ நம்ம ரீசெண்டர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குறோம். ஸோ கைஸ் இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த ரெட் கலர் மார்க் தான் வந்து நார்த்து. நம்ம இப்படி நின்னோம்னா நார்த் இப்படி தான் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ நார்த்தை கண்டுபிடிச்சதுனால நம்ம நார்த்துக்கிட்ட கரெக்டாக ப்ளேஸ் பண்ண போகிறோம் இதை. ஓகேங்களா? ஸோ நார்த்துக்கிட்ட இதை நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த இடத்துக்கு போகணும். ஸோ வந்து இந்த பாதையில் போகக்கூடாது நம்ம. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த பாதையில் போகக்கூடாது, இந்த பாதையில் தான் போகணும். ஸோ கைஸ் வாங்க போகலாம். எங்க பாம்பியா? எங்கடா? ஏய் சத்தியமா சத்தியமா பாம்பியா? அங்கே சலிச்சு குச்சிருச்சு. திரும்பி வந்துட போறான்டா. வர மாட்டான், சின்ன பையன். வா வா. சரி தம்பி, ரொம்ப டேஞ்சரான. இந்த செடியை பார்த்தாலே பாம்பு செடி மாதிரி இருக்கு. பாம்பு செடி கிடையாது, இல்லை அதான் இந்த மாதிரி செடியில் இருக்குன்னு கெஸ் பண்ணலாம்ல. பார்த்து வா, நான் முன்னாடி போய்க்கிறேன். சரியா? நான் ஷூ போட்டுருக்கேன், நான் முன்னாடி போய்க்கிறேன், நீ பின்னாடி. 2 பேர் தான் இருக்கோங்கிறியா? ஒருத்தனை கொத்தினாலும் இன்னொருத்தனை தூக்கிட்டு போக முடியாது. என்னைய கொத்தினா போட்டு போயிடுவில்ல? என்னைய விட தூக்கிட்டு போயிடலாம்டா. உடனே தூக்க முடியாது, போயிட்டு ஆளை கூப்பிட்டு வரதுக்குள்ள காலி ஆகிடுவில்ல? போய் ட்ரை கூட பண்ண மாட்டேங்களா? குமார், நான் இருக்கேன் குமார் உனக்கு. ஃபால்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, சாரி போல கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம சுற்றிலேருந்தே நம்ம குறுக்கு பூந்து வந்தாச்சு. இப்படி சுற்றி போயிருந்தாலும் நமக்கு ஆக்சுவலாக 4 கிலோமீட்டர் கிட்ட தேவைப்பட்டிருக்கும். எந்த யூடியூப் பார்த்தாலும் நமக்கு ரூட்டு போட்டதே கிடையாது நாங்கள் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ரூட்டு கவர் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஆக்சுவலாக திரும்பி மேலே ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா ரொம்ப சர்வலாக இறங்கி வந்திருக்கும். ரொம்ப செங்குத்தாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு மலையை இறங்கி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன்னா. ஆமாம். அப்படியே காமிக்குமார் கீழே. Guys, we find the spot. ஃபைனலாக நம்ம வந்து இன்ஃபினிட்டி போல கண்டுபிடிச்சாச்சு. நம்ம யூடியூப்லையும் சரி, நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த லொக்கேஷனோட வந்து பின் பண்ணுறோம். பட் இன்னொரு பின்னும் பண்ணணும், எந்த வழியாக இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் ஓட்டினாங்க, 2 மணி நேரத்துக்கு தான் நாங்கள் தேடி டயர்ட் ஆகிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து இறங்கியாச்சு. இந்த பூலா இல்லை அந்த பூலான்னு தெரியல, நம்ம பார்த்து செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. நம்ம இன்ஃபினிட்டி போல தான் பார்க்க போகிறோம். கைஸ் ஃபைனலாக அந்த ஸ்பாட் நம்ம ரீச் பண்ணியாச்சு. எல்லாம் பார்த்துட்டு கேட்க போகிறேன், ஃபைனலாக எத்தனை ஃபைனலாக சொல்லுவீங்க? இதுதான் கைஸ் கடைசி ஃபைனல், இதுதான் போல் ஆக்சுவலாக. நூறுக்குமார் ஓய் 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 ஓய். எவ்வளோ டெப்த் இருக்குன்னு தெரியல, எவ்வளோ டெப்த் இருக்குன்னு தெரியல. அடிவா இந்த இடத்துல இறங்கி நல்லா குளிக்கலாம். ஆழம்லாம் கிடையாது, ஆழம் பார்த்தீங்கன்னா எனக்கே இடுப்பளவு தான் இருக்குது. இன்னும் ஒரு
ஒரு 4 feet 3.5 feet இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப ஆழமாக கிடையாது. ஒரு அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியல, திரும்ப பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து நமக்கு ஒரு செஸ்ட் ஹைட் தான் இருக்குது, ஒரு 4.5 ஒரு லைட் அப்படி தான் இருக்கும். ஸோ சேஃபஸ்ட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, குளிக்கலாம், எல்லாருமே குளிக்கலாம். அப்படியே என்னாச்சு? ஆழம் இல்லைல்ல? இல்லாமலே நல்லதை நம்மள்டேருந்தே ஆரம்பிப்போம். நம்ம சாப்பிட்ட குப்பையை நம்மளே எடுத்துகிட்டு போகலாம். நேச்சுரல் எதுக்கு ஸ்பாயில் பண்ணணும்? சரியான மேலே மலைகள்லாம் கவர் ஆகுது. இந்த ஆன்ல தான் இருக்கு. ஸோ நைட்டு வந்து நம்ம ப்ரோ தான் நமக்கு நைட்டு ஸ்டே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. ஸோ நம்ம ப்ரோவோட வில்லா ரெசிடென்சி அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து நான் மவுண்ட் ஒலி டூரிஸ்ட் ஹோம் அப்படின்னு சொல்லி ஊட்டி, மூணார், கொடைக்கானல், வாகமன், ஏற்காடு, ஏலகிரி எல்லாத்துக்குமே ரூம்ஸ், காட்டேஜஸ், ஓகே, ஸ்கூல், காலேஜ், கார்பரேட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஹனிமூன் பேக்கேஜஸ் இந்த மாதிரி எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கேன். கம்மி பட்ஜெட்லேருந்து 1000 rupeesலேருந்து 25,000 rupees வர உள்ள ரூம்ஸ் நம்மகிட்ட ஓனாக வச்சு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்கூல், காலேஜ் பேக்கேஜஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் பண்ணி தரோம். ஆனால் நான் மெயினாக இருக்கிறது வந்து வாகமன்லேருந்து பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து இனி ஃபியூச்சரில் ஏதாவது ட்ரிப்பு ஏதாவது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிருந்தீங்கன்னா, ஏதாவது ஈவெண்ட் ஏதாவது பண்ணீங்கன்னா, நீங்கள் வாகமனில் வந்து என்னோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாரு, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம் எல்லாம். ஓகே ப்ரோ. வாகமனில் என்னென்ன டைப் ஆஃப் வில்லாஸ் உங்கள்கிட்ட இருக்குது? வாகமனில் வந்து நார்மல் 1000 rupees ரூம்ஸ்லேருந்து ஓகே, லார்ஜ் டைப்லேருந்து அல்லாமல் 3 BHK 4 BHK வில்லா டைப்பு, ஒரு ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் பூல் வில்லாஸ் எல்லாமே டேரெக்டாக ஓனாக வச்சு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ நம்ம வீடியோஸில் வந்து கீழே நான் அவரோட நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். யாராச்சும் வாகமன் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோட நம்பர் எடுத்துக்கங்க, கம்மியான ரேட்டில் பண்ணி தருவார். ஸோ நம்ம ப்ரோவும் ஒரு ட்ராவலர் தான். இதுதான் அவரோட பைக்கு. ப்ரோ எங்கெங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து மகாராஷ்டிரா ஹரிகரா ஃபோர்ட்டு, ஓகே, மணாலி, லே லடாக்கு, ஓகே, அண்ட் இங்கே நார்த் ஈஸ்ட்டு, ஓகே, நம்ம லோக்கல்ஸு ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பிளேஸுமே நான் கவர் பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவலி யூடியூப் சேனல் சொல்லி ஃபேமஸ் காதில் என்னோட பர்சனல் ட்ரெயின் அந்த மாதிரி மறக்கிறதுக்காக நான் ட்ராவல். ஓகே 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 ஓகே. ஸோ கைஸ், நம்ம வந்து வாகமான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நம்ம சுற்றி பார்க்குறதுக்காக, வாகமான் சுற்றி பார்க்குறதுக்காக நம்ம ரெடியாகி போயிட்டு இருந்த சமயத்தில் தான் நேற்று நைட்டு ஒரு கர்நாடகாவிலேருந்து ஒரு காலேஜ் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ வரும்போது அவங்கள பார்த்தேன், வழியில் பார்த்தேன். அவங்க ஒரு வேறு லொக்கேஷனுக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக நேற்று அவங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனைங்கிறதுனால நான் கேட்டு சொன்னேன் அவங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸுங்கிறத. ஸோ இன்றைக்கி காலையில் நம்ம வரும்போது நம்மளை பார்த்துட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை ப்ரோ அப்படின்னா, சரி வாங்க ப்ரோ, நாங்கள் சாப்பிட்ருக்கோம், சாப்பாடு செஞ்சுருக்கோம், நாங்கள் ட்ரிப்புக்காக கேஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பாடு சமைச்சு தான் சாப்பிட்றோம் வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அழைச்சிட்டு வந்து காலை சாப்பாடு இங்கே தான் ப்ரோ சாப்பிட்றோம். இந்த தான் பசங்க, இந்த பசங்க தான் நமக்கு காலைல ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த பையன் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கேட்டேன். தேங்க்ஸ்.
ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. நம்ம ஆல் ஓவர் இந்தியா போய் வாக் அண்ட் லிஃப்ட்டில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோழிக்கோடு எப்படி போகிறோம் அப்படிங்கிற வீடியோ பற்றி பார்க்கலாம்.